ஹாய், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ரிச் இங்கிலீஷ் இன் தமிழ் சேனல். ஹாய் ஹால், இன்றைக்கி நம்ம இணைப்பு சொல் கன்ஜங்ஷன்ஸாக பார்க்க போகிறோம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா பின்னர் அதன் பிறகு என்று அர்த்தம் கொடுக்கும். வினோத் கிளீன்ட் இஸ் ரூம் அண்ட் தென் வெண்ட் அவுட் டு ப்ளே. வினோத் தன்னோட அறையை சுத்தம் செஞ்சுட்டு பின்ன விளையாட வெளியே போயிட்டான். வினோத் கிளீன்ட் இஸ் ரூம், Vinod cleaned his room and then went out to play. Since all என்ற அர்த்தம் கொடுக்கும். Since her feet were hurting, she took off her shoe. கால் வலிச்சதுனால அவளுடைய காலணி கழட்டிட்டா. Since her feet were hurting, she took off her shoes. So that பார்த்தீங்கன்னா அதனால் என்ற அர்த்தம் கொடுக்கும். He studied hard so that he could do well in his exam. ஸோ அவன் கடினமாக படித்தான், அதனால் அவன் தன்னோட தேர்வுகளில் சிறப்பாக செயல்பட முடிஞ்சது. He studied hard so that he could do well in his exam. Unless பார்த்தீங்கன்னா இல்லாவிடில் அப்படின்ற அர்த்தம் கொடுக்கும். We will not catch a train unless you walk fast. நீ வேகமாக நடக்கலைன்னா நம்ம ரயிலை பிடிக்க மாட்டோம். You will not catch a train unless you walk fast. சின்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல்ன்ற அர்த்தம். சின்ஸ் இட் இஸ் ரைனிங் ஐ கான்ட் கோ டு ஸ்கூல். மழை பொழியறதுனால என்னால் பள்ளிக்கு செல்ல முடியாது. சின்ஸ் இட் இஸ் ரைனிங் ஐ கான்ட் கோ டு ஸ்கூல். இஃப் பார்த்தீங்கன்னா ஆல், வி ஷால் நாட் ப்ளே த மேட்ச் இஃப் இட் ரைன்ஸ். மழை பெஞ்சால் நாங்கள் போட்டி விளையாட மாட்டோம். வி ஷால் நாட் ப்ளே த மேட்ச் இஃப் இட் ரைன்ஸ். இஸ் இட் ஃப்ரைடே ஆர் சாட்டர்டே டுடே? இன்றைக்கி வெள்ளிக்கிழமையா அல்லது சனிக்கிழமையா? Is it Friday or Saturday today? while பார்த்தீங்கன்னா வேலையில் பொழுதுன்ற அர்த்தம் கொடுக்கும். The phone rang while I was cooking food. நான் உணவு சமைச்சிட்டு இருக்கும்போது தொலைபேசி ஒலிச்சிச்சு, அடிச்சிச்சு. The phone rang while I was cooking food. She was listening to songs while jogging. அவன் ஜாகிங் செய்யும்போது அவன் பாடலை கேட்டுட்டு இருப்பா. She was listening to songs while jogging. I picked up the phone when it rang. தொலைபேசி அடித்த பொழுது நான் எடுத்தேன். I pick up the phone when it rang. Unless பார்த்தீங்கன்னா இல்லாவிடில், I will not come unless you invite me. நீங்கள் என்ன அழைக்காவிட்டால் நான் வரமாட்டேன். I will not come unless you invite me. Prakash was very hungry, so he ate all the cookies. பிரகாஷ் ரொம்ப பசியாக இருந்தான், எனவே அவர் எல்லா குக்கீஸ் எல்லா பிஸ்கெட்ஸுமே சாப்பிட்டாரு. பிரகாஷ் வாஸ் வெரி ஹங்க்ரி ஸோ ஹி ஏட் ஆல் த குக்கீஸ். ஆர் பார்த்தீங்கன்னா அல்லது இல்லை அல்லாவிட்டால்ன்ற அர்த்தம் கொடுக்கும். பி தேர் ஆன் டைம் ஆர் யூ வில் மிஸ் த பஸ். சரியான நேரத்தில் அங்கே இருங்க. அல்லாவிட்டால் இல்லாவிட்டால் நீங்கள் பஸ்ஸை மிஸ் பண்ணிடுவீங்க. பி தேர் ஆன் டைம் ஆர் யூ வில் மிஸ் த பஸ். அதர்வைஸ் பார்த்தீங்கன்னா இல்லை எனில் என்று அர்த்தம் கொடுக்கும். ரிவைஸ் த லெசன் அதர்வைஸ் யூ மே ஃபர்கெட் தெம். படித்ததை திரும்பி பாருங்கள், திரும்ப படித்து பாருங்கள், இல்லைனா உங்களுக்கு மறந்துடலாம். ரிவைஸ் த லெசன்ஸ் அதர்வைஸ் யூ மே ஃபர்கெட் தெம். பட்னா ஆனால், வி வென்ட் டு த தியேட்டர் பட் வி குட் நாட் கெட் டிக்கெட்ஸ் ஃபார் த மூவி. நாங்கள் தியேட்டருக்கு போனோம், ஆனால் படத்துக்கான டிக்கெட் எங்களால் கிடைக்கல, பெற முடியல. வி வென்ட் டு த தியேட்டர் பட் வி குட் நாட் கெட் டிக்கெட்ஸ் ஃபார் த மூவி. My father does not get hungry at me, nor does my mother. ஸோ என் அப்பாவும் என் மேலே கோவப்படுறது கிடையாது, எங்கள் அம்மாவும் கோவப்படுறது இல்லை. நார் இதுவும் இல்லை என்று அர்த்தம் கொடுக்கும். My father does not get hungry at me, nor does my mother. He rang the bell, but nobody opened the door. அவன் மணி அடித்தான், ஆனால் யாரும் கதவு திறக்கல. He rang the bell, but nobody opened the door. Take this cup of tea quickly or it will get cold. இந்த கப் தேநீரை சீக்கிரம் சாப்பிட்ருங்க, இல்லைனா அது குளிர்ச்சி ஆகிடும், சில்லுன்னு ஆகிடும். Take this cup of tea quickly or it will get cold. Is this question easy or difficult? இந்த கேள்வி எளிதாக இருக்கா இல்லை கடினமாக இருக்கா? Is this question easy or difficult? Walk carefully or you might slip. இல்லை you will fall. நீங்கள் கவனமாக நடங்க, இல்லை நீங்கள் நழுவி விழுந்துருவீங்க, இல்லை விழுந்துருவீங்க அப்படின்ற அர்த்தம் கொடுக்குது. வாக் கேர்ஃபுல்லி ஆர் யூ மே ஸ்லிப். பிகாஸ்னா காரணத்தால்,
ஷி வென்ட் டு பெட் இயர்லி பிகாஸ் ஷி வாஸ் வெரி டயர்ட். அவள் வந்து ரொம்ப சோவாக இருந்ததால் சீக்கிரமாக தூங்குறதுக்கு போயிட்டா. ஷி வென்ட் பெட் இயர்லி பிகாஸ் ஷி வாஸ் வெரி டயர்டு. ஸோ வந்து அதனால் எனவே என்ற அர்த்தம் கொடுக்கும். ஐ ஸ்டடிட் ஹார்ட் ஸோ ஐ பாஸ்டு த டெஸ்ட். நான் வந்து கடினமாக படித்தேன், அதனால் நான் தேர்வில் வந்து வெற்றி பெற்றேன். ஐ ஸ்டடிட் ஹார்ட் ஸோ ஐ பாஸ்டு த டெஸ்ட். ஐ லைக் ஆரஞ்சஸ் பட் ஐ டோன்ட் லைக் பப்பாயா. எனக்கு வந்து ஆரஞ்சு பிடிக்கும், ஆனால் பப்பாளி பிடிக்காது. ஐ லைக் ஆரஞ்சஸ் பட் ஐ டோன்ட் லைக் பப்பாயா. ஐ லைக் சாக்லேட் அண்ட் பனானாஸ். எனக்கு சாக்லேட்டும் பிடிக்கும், வாழைப்பழங்களும் பிடிக்கும். ஐ எம் ஸ்டடிங் இங்கிலீஷ் பிகாஸ் ஐ ஹாவ் மை இங்கிலீஷ் எக்ஸாம் டுமாரோ. நாளைக்கு வந்து எனக்கு இங்கிலீஷ் எக்ஸாம் இருக்க காரணத்தால் நான் இப்போ இங்கே ஆங்கிலம் படிச்சுட்ருக்கேன். ஐ எம் ஸ்டடிங் இங்கிலீஷ் பிகாஸ் ஐ ஹாவ் மை இங்கிலீஷ் எக்ஸாம் டுமாரோ. ஆர் யூ கோயிங் ஹோம் ஆர் கம்மிங் வித் மீ? நீங்கள் வீட்டுக்கு போகிறீங்களா இல்லை எனக்கு கூட வரீங்களா? ஆர் யூ கோயிங் ஹோம் ஆர் கம்மிங் வித் மீ? 5 and 5 make 10. 5 5 கூட்டினீங்கன்னா 5 5 சேர்ந்தால் உங்களுக்கு 10 வரும். 5 and 5 make 10. ஸ்ருதி solved the sum but Sonia could not. ஸோ ஸ்ருதி வந்து அந்த கணக்கை வந்து போட்டுட்டா, சம் வந்து சால்வ் பண்ணிட்டாங்க, பட் வந்து சோனியாவால் முடியல. ஸ்ருதி solved the sum but Sonia could not. He got wet because he did not carry an umbrella. வந்து கொடையை எடுத்துகிட்டு போகாதனால ஈரமாகிட்டாங்க. He got wet because he did not carry an umbrella. I like him because he is very kind. அவனை எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஏன்னா அவன் வந்து ரொம்ப கைண்டானவங்க, கனிவானவர்கள். I like him because he is very kind. பட்னா ஆனால் the cat chased the rat but could not catch it. பூனை பார்த்தீங்கன்னா எலியை வந்து துரத்துச்சு, ஆனால் அதை பிடிக்க முடியல. The cat chased the rat but could not catch it. பிகாஸ் பார்த்தீங்கன்னா காரணத்தால் அப்படின்ற அர்த்தம் வரும். He could not buy anything at the shop because everything was too expensive. எல்லாமே ரொம்ப விலை அதிகமாக இருந்த காரணத்தால் அவனால் கடையில் எதையுமே வாங்க முடியலை. He could not buy anything at the shop because everything was too expensive. If பார்த்தீங்கன்னா ஆல்ன்ற அர்த்தம் கொடுக்கும். I will surely come for your wedding if you invite me. நீங்கள் நான் கூப்பிட்டீங்கன்னா, அழைச்சிங்கன்னா நான் வந்து நிச்சயமாக உங்கள் திருமணத்துக்கு வருவேன். I will surely come for your wedding if you invite me. மீண்டும் உங்களை வேறொரு வித்தியாசமான வீடியோவில் சந்திக்கிறேன்.